ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என்று மின்சார வாரியம் ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த எச்சரிக்கை செய்தி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த ஒரு சுற்றறிக்கையை மின்சார வாரியம் அனுப்புவதற்கு என்ன காரணம்? அப்படியா, வருகின்ற 28, 29 ஆகிய தேதிகள்ல அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு என்பது அழைப்பு விடுத்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசினுடைய பல்வேறு விதிமுறைகளை கண்டித்து, குறிப்பாக பல சொத்துக்கள் தனியார் மயமாக்கப்படுவது உள்ளிட்ட விவரங்களுக்காக தற்போது இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த போராட்டத்தில் பல்வேறு தமிழகத்தை சார்ந்த தொழிற்சங்கங்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு காலையிலேயே அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 28, 29 ஆகிய தேதிகள்ல போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கிடையாது என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மின்சாரத்துறையிலும் அதற்கான அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பணிக்கு வராமல் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் மின் வாரிய தொழிலாளர்களுக்கு அன்றைய தினம் ஊதியம் கிடையாது என்று மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. அதே போல வேலை நிறுத்தம் அன்று அன்னைக்கு பணிக்கு வராத ஊழியர்கள் விவரங்களை சேகரித்து அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் மின் வாரியம் வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலை நிறுத்த தேதிகளான 28, 29ஆம் தேதிகளில் பணிக்கு வராதோர் அல்லது வந்தோர் இந்த இரண்டு விவரங்களும் 10 மணிக்குள்ளாக 10:45 மணிக்குள்ளாக அனுப்ப வேண்டும் என்று அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்களுக்கும் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே அன்றைய தினத்தில் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது முன்னெச்சரிக்கையாக இது போன்ற நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இது போன்ற எச்சரிக்கையான முன்னெடுப்புகளை மின் வாரியம் எடுத்திருப்பதாக தகவல்கள் அளித்திருக்கிறார்கள். அப்படியா? விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.